ஹலோ வணக்கங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுவோம். தேங்காய் எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் போட்டுருவோம். கடுகு வெடித்ததும் உளுந்து கடலப்பருப்பு போட்டு வறுத்துருவோம். எண்ணெயிலே சவுந்து வரட்டும். இஞ்சி பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடுவோம். நல்லா முந்திரி பருப்பு அது ஒரு 5-6 பருப்பு போட்டிருக்கேன், அதையும் வதக்கிடுவோம். காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அதையும் வதக்கிடுவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் போட்டு வதக்கிடுவோம் நல்லா. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. துருவி வச்சுருக்க தேங்காவை உள்ளே தட்டி அதையும் வதக்கிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் போட்டு கிளறணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து கிளறி விட்ருவோம். இப்போ பச்சரிசி சாதம் தான் வடித்து வச்சுருக்கேன். ரேஷன் கடை பச்சரிசி 10 நிமிஷம் வேக விட்டு வடித்து அது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு தான் உள்ளே தட்டி கிளறி விட்ருக்கேன். இது மாதிரி செய்தால் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், சுவையாக இருக்கும். சாப்பாடு குலையக்கூடாது.